அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே கூடுதலாக பெண்களை ஜூன் மாதத்திலிருந்து சேர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக முக்கியமான சில ஆவணங்களை தயார் நிலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு மாதம் 1000 ரூபா வேணும் அப்படின்னா நீங்கள் திருமணம் ஆவணங்களை தயாராக வச்சுக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஆவணங்களை நீங்கள் தயாராக வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருமணமானவுடன் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா குடும்ப தலைவியுடைய பேரில் தான் நீங்கள் ரேஷன் கார்டை விண்ணப்பிக்கணும். பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்கள் வீட்டில் பணம் வாங்கிய பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா வீட்டில் உள்ள அடுத்த அதிக வயது கொண்ட பெண் ரேஷனில் மாற்றம் செய்து அதற்கான ஆவணங்களை நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கணும். வீட்டில் யாருமே அரசு வேலை இல்லை அப்படின்னா அதற்கான சான்றிதழையும் நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கணும். முக்கியமாக உங்களுடைய வங்கி கணக்கோடு உங்களுடைய ஆதார் எண்ணை இணைச்சி வச்சுருக்கணும். ஃபோன் நம்பரையும் நீங்கள் இணைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இது போக இந்த மாதம், அதாவது இந்த மே மாதம் நிறைய பேர் பாமாயில் பருப்பு வாங்கலை. ஸோ இதுக்காக என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்த மாதம் வாங்காதவங்க அடுத்த மாதம், அதாவது ஜூன் மாதம் பிறந்தாலும் கூட முதல் வாரத்தில் நீங்கள் உங்களுடைய நியாய விலை கடைக்கு போய், அதாவது ரேஷன் கடைக்கு போய் உங்களுக்கு வாங்க வேண்டிய துவரம் பருப்பையும் பாமாயிலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் மே மாதம் வாங்காத துவரம் பருப்பையும் பாமாயிலையும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் போயிட்டு உங்களுடைய ரேஷன் கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க.